முதலமைச்சர் முன்மொழிந்த தீர்மானத்திற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்த நிலையில் கட்சியின் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். தமிழ்நாடு இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை மக்கள் தொகை அதிகரிப்பை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்கு மற்ற எல்லா மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு மிகப்பெரிய சிறப்பான பங்களிப்பை செய்திருக்கிறது. அப்படி ஒரு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய காரணத்திற்காக தண்டிப்பது என்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது. இல்லை விகிதாச்சார அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையில் தான் செய்ய முடியும் என்ற ஒரு மூர்க்கத்தனமான முடிவிற்கு மத்திய அரசாங்கம் வலிமையானால் அந்த மூர்க்கத்தை எதிர்த்து போராடுவதற்கு தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றுபட்டு மற்ற தென் மாநிலங்களும் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. அவர்களையும் ஒன்றிணைத்து உரிமைக்காக நியாயத்திற்காக போராடி வெற்றி பெறுவதற்குள்ள முயற்சிகளை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். எந்த தேவையும் இன்றி பாராளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு எனும் பேச்சை யார் கிளப்புகிறார்கள், எந்த நேரத்தில் பேசுகிறார்கள், எதற்காக பேசுகிறார்கள் என்பதும் கவனத்திற்குரியது. மாநிலங்கள் உரிமைகளில் தலையிடுவதும் வருடாந்திர பட்ஜெட்டில் தேர்தல் வரவிருக்கும் மாநிலங்களுக்கு மட்டுமே அதிக நிதி ஒதுக்குவதும் தமிழ்நாட்டிற்கான நியாயமான நிதி பகிர்வை மறுப்பதும் பேரிடர் காலங்களில் நமது கூக்குரலுக்கு செவி சாய்க்காததும் மும்மொழி கொள்கை எனும் பெயரில் ஹிந்தியை திணிப்பதும் எம் பேச்சை கேட்டால்தான் நிதி தருவேன் எனும் மிரட்டுவதும் ஒரு ஒன்றிய அரசின் செயலாக தெரியவில்லை. இன்றல்ல நாளை அல்ல, எப்போதுமே பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் எந்த மாற்றமும் கொண்டு வராமல் இருப்பதே ஜனநாயகத்தையும் கூட்டாட்சியையும் இந்தியாவின் பன்முகத்தன்மையும் காக்கும் என்பதே ஒரு இந்தியனாகவும் தமிழனாகவும் மக்கள் நீதி மையத்தின் சார்பாகவும் வலியுறுத்துகிறேன். மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கோவையில் நாங்கள் மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டிற்கு ஒரு தொகுதி கூட குறைக்க மாட்டோம் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னார். ஆனால் இதே கருத்து உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற வட மாநிலங்களுக்கு நாங்கள் எவ்வளோ உயர்த்துவோம் என்று சொல்லவில்லை. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் மத்திய அரசு அவர்களுக்குள் இந்த மறுசீரமைப்பை பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று தெள்ள தெளிவாக தெரிகிறது. அதனால்தான் இந்த கூட்டம் அவசியமானது. முதல்வர் அவர்கள் இதை அத்துணை தென் மாநில முதலமைச்சர்களை நேரிலே சந்தித்து இது ஒரு அழுத்தம் தொடர்ந்து இதை சட்ட ரீதியாகவும் அரசு ரீதியாகவும் கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய பாட்டாளி கட்சியுடைய கருத்தாக நாங்கள் சொல்கின்றோம். புதிய கல்விக் கொள்கையிடம் மீது திணிக்கிறது. இப்படி ஏதாச்சதிகாரத்தோடு நடந்து கொள்கின்ற அரசுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்றால் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசோடு இந்த விடயங்களில் நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் என்று ஒத்துழைமை இயக்கத்தை நடத்த வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கருத்தாக ஆணித்தரமாக எடுத்து வைத்து இதற்கான எதிர்வினை தமிழக முதல்வர் ஆற்ற வேண்டும். அதற்கு இந்த அனைத்து கட்சிகளின் கூட்டத்தில் எடுக்கப்படுகின்ற தீர்மானம் அதுவாக இருக்க வேண்டும் என்கிற என் கட்சியினுடைய கருத்தை, எங்கள் கட்சியினுடைய கருத்தை, தமிழ் மக்களின் உணர்வுகளை, உலகத் தமிழர்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற வகையில் ஒரு எதிர்வினை ஆற்ற வேண்டும். ஒன்றிய அரசுக்கு எதிராக வெறும் அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டி கோரிக்கைகளை முன்வைத்து தீர்மானங்கள் நிறைவேற்றுவதிலே பயனில்லை. நாம் அதிரடியான நடவடிக்கைகளை இறங்க வேண்டும். அப்போதுதான் ஆதிக்க RSS சங் பரிவார கும்பல்களின் கொட்டத்தை அடக்க முடியும் என்று என் கருத்தை பதிவு செய்திருக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.